பாட்டி பாட்டி, இத்தினூண்டு சைஸ்ல இருக்கிற இந்த பேனு ஏன் தலைமுடிக்குள்ள மட்டும் இருக்குது, அங்க மட்டும் எப்படி வசிக்குது அப்படின்னு கேட்ட பேத்திக்கிட்ட கதை ஒன்ன சொல்லி புரிய வச்சா பாட்டி, நம்ம ஊரு பாட்டி. ஒரு காலத்துல பல உயிர்களை படைச்சிட்டு ரொம்ப நிம்மதியா ரெஸ்ட் எடுத்தாராம் கடவுள். கொஞ்ச நாள் கழிச்சு ஆணை ஒன்ன போட்டாராம், படைச்ச எல்லா உயிர்களும் என் முன்னாடி வந்து நிக்கணும். சரி, எல்லா பக்கமும் போச்சுதான். ஆனா யாரும் அவரை சீரியஸாவே எடுத்துக்கல, கடவுளை சீரியஸா எடுத்துக்கல. அவரோட ஆணையையும் கண்டுக்காம தெரிஞ்சாங்க. கடுப்பாயிட்டாரு கடவுள். பின்ன ஆக மாட்டாரா என்ன? கோபப்பட்டு போய் ஒருத்தரையா இழுத்துட்டு வர சொன்னாரு. முதல்ல மனுஷன் வந்து நின்னா, நீ கஷ்டப்பட்டு உழைச்சுதான் சாப்பிடணும் போ, சாப விட்டுட்டார். மனுஷி வந்து நின்னா, நீ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் பிள்ளைய பெத்துக்கணும் போ. பசு வந்து பவ்யமா நின்னுச்சு, உன்னோட பாலை மனுஷ பயலுக பீச்சி பீச்சி திருடி போடுவானுங்க போ. காலை வந்து நின்னுச்சு, நீ வண்டி இழுக்கணும், நிலத்துல உழுகணும் போ. ஆடி அசைஞ்சு வந்து நின்னுச்சு எருமை, உனக்கு சொரணையே இருக்காது. உன்னோட பாலை குடிச்சா மனுஷங்களுக்கும் சொரணையே இருக்காது, அசமந்தான் ஆயிடுவானுங்க. உன்னோட முதுகுல மழையே பெஞ்சாலும் உனக்கு தெரியாது போ போ, ஆத்துலயோ குளத்திலேயோ விழுந்து கட விரட்டி விட்டாரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சகட்டு மேனிக்கா தண்டனை தந்தவருக்கு பசி வந்துருச்சு, கடவுளுக்கு பசி வந்துருச்சு, கிளம்பிட்டாரு. அப்ப பார்த்து வந்து நின்ன கழுத, காத்துக்கிட்டு இருந்த கழுத காலுன்னு கத்த காண்டாயிட்டாரு கடவுளே. ஏ கழுதையே, நீ துணி மூட்டையெல்லாம் சுமந்து தெரி, சும்மா இருக்கிற நேரத்துல உன்னோட கால் பிணைக்கப்பட்டு கெட போ. இத கேட்டதும் கண்ணீர் விட்டு அழுதுச்சு கழுத. சரி சரி போ போ, இந்த உனக்கு ஒரு ஆறுதல் பரிசு. உன்னோட குரலை கேட்டதும் நல்ல சகுனம் நல்ல சகுனம் அப்படின்னு மக்கள் பாராட்டுவாங்க. செல்லமா அவங்களுக்குள்ள திட்டிக்கும் போது உன்னோட பேரைத்தான் சொல்லி அட மட கழுத அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. போ போ. பதவிசா வந்து கூளை கும்பிடு போட்டு நின்னுச்சு நரி, நீ தந்திரமா பொழைச்சுக்க போ போ போ. பசி ஓவர் ஆயிட்டதுனால மற்றவங்களை எல்லாம் அடுத்த நாள் வர சொல்லிட்டு அவசர அவசரமா பசி கிறக்கத்தோட கடவுள் கிளம்புனப்போ வந்து நின்னுச்சு பேனு. வந்து நின்ன பேனு நமத்தி எடுத்துச்சு. எனக்கு என்ன சொல்றீங்க, எனக்கு என்ன சொல்றீங்க, நான் எங்க போக, எனக்கு என்ன சாபம், நான் எங்க போக அப்படின்னு அனத்த ஆரம்பிக்க வந்துச்சு பாரு கோபம் கடவுளுக்கு. பட்டக்குன்னு சொல்லிவிட்டாரு, போ போ, நீ முடிக்குள்ள போ, அங்கேயே நமச்சுக்கிட்டு கட. அவங்க உன்னைய நோகாம மெல்ல எடுத்து 2 நகத்துக்கு இடையில வச்சு நசுக்கி நசுக்கி கொள்ளுவாங்க போ போ அப்படின்னு சொல்லிவிட்டாரு கடவுள். அதனால தான் இந்த பெண்கள் எல்லாம் முடிக்குள்ளேயே கிடந்து நமச்சு எடுக்குதான். மனுஷிகளும் அதை எடுத்து 2 நகத்துக்கு இடையில நோகாம வச்சு கொல்றாங்களாம். எப்படி? பாட்டியோட இந்த லொல்லு கதை. கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சாருன்னா இந்த படைக்கப்பட்ட மனுஷ பயல்க கடவுளை பத்தி என்னமா கதை கட்டுறானுங்க. உள்ளது எதுவோ அது கடவுள் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு, இல்லாதது எதுவோ அது கடவுள் கொடுக்க இருப்பது என்று நம்பிக்கையோடு இரு. தவித்திடும் நிலை வரும் என தெரிந்தால் தவிர்த்திடு. எப்ப பார்த்தாலும் கஷ்டத்தோட வாழ்ற ஒருத்தன் இப்படி மனசை தேத்திக்கிட்டே தெரிஞ்சானாம். கடவுள் ஒரு கதவை மூடுனா இன்னொரு கதவை திறப்பாருன்னு சொல்றாங்க. என்னமோ என்னுடைய விஷயத்துல இந்த கடவுள் கதவை மூடிப்புட்டு சாவியை தொலைச்சிட்டாரு போல இருக்கு, திறக்கவே மாட்டேங்கிறாரு. பாவம் இந்த கடவுள்.